அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாவரும் உடைய திருப்பிரசன்னத்தில் கூடி வர கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு முறை எங்களுடைய வாழ்வை சீர்தூக்க உங்களுடைய திருமறையை நாங்கள் நோக்குவதற்கு நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசும், எங்களை வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. இந்த நாளிலே இந்த சிறப்பான திருவிருந்து ஆராதனையிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டு திருவிருந்தை அனுசரிக்க கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அருமையான திருச்சபையின் போதகர் தந்த அழைப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் ஆங்கிலத்திலே இவ்வாறாக இருக்கிறது: டெமோக்ரசி rooted in justice, guided by faith. ஜனநாயகம் நீதியில் வேறுவிடுதலும் நம்பிக்கையினால் வழிநடத்தப்படுதலும். மிக அழகான ஒரு செம்பொருள். இது சிறப்பு பெறுவதற்கான காரணம், நாம் நேற்றைய தினத்தில் தான் என்ன கொண்டாடினோம்? இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடினோம். நிறைய நேரங்களில் சில பேருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே எது, ரிப்பப்ளிக் டே எதுன்னு தெரிய மாட்டேன்னுது. முழுக்க முழுக்க ரெண்டுத்தையுமே போட்டு சில நேரங்களில் குழப்பிக்குவாங்க. ஏன் குழப்பிக்குவாங்கன்னா, கல்யாணமான ஆண்கள் எல்லாருக்கும் இந்த குழப்பம் உண்டு. எது இண்டிபெண்டன்ஸ் டே, எது ரிப்பப்ளிக் டே. ஒரு சமீப காலத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் எல்லாத்துக்குமே என்ன கொடுத்தாரா, எப்படி வாழணும் அப்படின்ற சட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்தாரு. மனுஷனுக்கு எதை கொடுத்தாருன்னா மனைவியை கொடுத்தாரு. ஏன்னா மனைவியே தான் சட்ட திட்டமும் அப்படின்னாங்க. வைஃப் பிகம்ஸ் த ரூல், லா. 3 அழகான திருமறை பகுதிகளை நம்முடைய தியானத்துக்காக கொடுத்திருக்கிறார்கள். மிக அழகான பகுதிகள். 3லிருந்தும் 3 குறிப்புகளை இன்றைய தியானத்துக்காக நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, விடுதலை என்பதை அரசியல் நோக்கத்தோடு பொலிட்டிக்கல் என்ஸ்லேவ்மெண்ட் அப்படின்ற ஒரு தீம்ல நம்ம சிந்திக்கிறதுக்கு விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-8 நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். மிக அழகான ஒரு பகுதி. இந்த பகுதியுடைய சிறப்பு என்னன்னா, அடிமையாய் இருந்த மக்கள் விடுதலை காற்றை சுவாசித்து முதல் செய்த ஒரு நிகழ்வு. அவர்கள் விடுதலை பாடல் பாடினர். பாடல் எப்பொழுதுமே சிறப்பானது. ஏன்னா பாடல் எப்பொழுது வெளியே வரும்னா, அதிகமான மகிழ்ச்சியிலையும் அதிகமான துக்கத்திலையும் வெளிவரும். இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் உடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப கஷ்டப்படும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற போதும் வெளிப்படுறது தான் ஆர்ட் ஃபார்ம்ஸ். அதனால தான் டான்ஸா இருக்கட்டும், பாடல் சிங்கிங்கா இருக்கட்டும், வரையுதலா இருக்கட்டும், ஓவியமா இருக்கட்டும், எல்லாமே இந்த 2 எக்ஸ்ட்ரீம் போலரைஸ்டு இமோஷன்ஸை வெளிப்படுத்தும். மகிழ்ச்சியையும் பெயினையும் வலியையும். ஒரு நீண்ட அடிமைத்தனத்தின் வரலாற்றில் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு, இந்த அடிமைத்தனத்துக்கு எப்படி போனார்கள் என்பது இன்னும் அந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில மிக ஏற்க முடியாத அல்லது நம்ப முடியாத ஒரு பெரிய விஷயமா இருந்தது. என்ன நம்ப முடியாது? சாதாரணமாய் சென்றவர்கள் இந்த எகிப்து நாட்டுக்குள்ளார வரவேற்கப்பட்டவர்கள், எகிப்திலே வரவேற்கப்பட்டவர்கள், எகிப்திலே உரிமை தரப்பட்டவர்கள், வாழ்வதற்கான இடம் தரப்பட்டவர்கள், அங்கு அனைவரோடும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், கோஹாபிட்ஸ். அங்க இருக்கிற மக்களோடு சேர்ந்து அண்ணன் தம்பியை போல, உடன்பிறப்புகளை போல பழகி வாழ்ந்தவர்கள், அண்டை பக்கத்து வீட்டுக்காரர்களை போல வாழ்ந்தவர்கள்.
இந்த பக்கத்து வீட்டு உறவு என்பது ரொம்ப முக்கியமான உறவு நம்மளுடைய தமிழ் சமூகத்தில். அது நம்ம ரத்த சம்பந்த உறவுகளையும் என்ன பண்ணும், கடந்து போய்விடும். அந்த பக்கத்து வீட்டு உறவு என்பது ரத்த சம்பந்த உறவுகளுக்கு கூட நம்ம அந்த அளவுக்கு போய் கவனிக்க மாட்டோம், எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் பக்கத்து வீடுகளுக்கு நம்ம வீட்டில் என்ன செய்யறோமோ எல்லாமே என்ன போயிடும், கரெக்டாக பார்சல் போவோம். இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அது. அப்போல்லாம் வந்து கறி குழம்பு செஞ்சாலே பக்கத்து வீட்டுக்கு ஒரு கிண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள்லாம் அதை செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அதுதான் வேலை. வீட்டில் குழம்பு செஞ்சு முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு டப்பாவில் பக்கத்து வீட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வர்றது. அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வாசனை வரும்போது, கறி குழம்பு வாசனை வரும்போது நமக்கும் ஒரு சின்ன டப்பாவில் என்ன பண்ணுறோம், அதே டப்பா கழுவி எடுத்து வந்து. இப்போல்லாம் டப்பா போச்சுன்னா திருப்பி வர்றதே, பாத்திரங்கள் போனால் திருப்பி வர்றது கிடையாது. ஏன்னா நீ விட்டுட்டு போங்க, எதனா செஞ்சு நான் கொடுத்து அனுப்புறேன்னுவாங்க, ஆனால் வரவே வராது அந்த பாத்திரம். ஏன்னா இப்போ நம்ம அந்த பக்கத்து வீட்டு உறவு என்பது ரொம்ப குறைவாக போயிடுச்சு. உணவுகளை பரிமாறியதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டு குப்பைகளை தான் பரிமாறிக்கொள்கிறோம். இந்த வீட்டு குப்பைகளை அங்கே கொட்டுறது, அந்த வீட்டு குப்பைகளை எங்கே கொட்டுறது, அதனால சண்டை ஆகி போயிடுது நமக்கு பக்கத்து வீட்டு. ஆனால் யூதர்கள் எகிப்திலே சென்று அங்கு மிகுந்த நெருக்கமான ஒரு நல்ல சுமூகமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த வாழ்வு என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு நேரம் ஒன்று வந்தது. அது என்ன நேரம்னா, அங்கு வந்த ஒரு அரசர் எபிரேயர்களை எப்படி பார்த்தார்னா, தன்னுடைய அரசாட்சிக்கான அச்சுறுத்தலாக பார்த்தார். தன்னுடைய அரசாட்சிக்கான அச்சுறுத்தலாய் பார்த்தார். மியர் இமேஜினேஷன், உண்மையே இல்ல. அவங்க அது மாதிரி ஒண்ணு செய்யவே இல்லை. எபிரேயர்கள் எகிப்துல யாரையும் அவங்க என்ன பண்ணல, கஷ்டப்படுத்தல. இதெல்லாம் எங்க நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உரிமை கொண்டாடல. உனக்கு மட்டும்தானா, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய உரிமைகளையும் அவங்க நிலைநாட்ட முயற்சிக்கல. அவர்கள் நல்ல சுமூகமான வாழ்க்கை. ஆனா ஒரு அரசர் என்ன பண்ணார்னா, அவர் என்ன யோசிச்சார்னா, இந்த மக்கள் நமக்கு எதிராய் மாறி போவார்களோ, அண்டை நாட்டின் மன்னர் நம்ம மீது போர் தொடுத்து வருகிற பொழுது அவரோடு சேர்ந்து போரிட்டு நம்மை வீழ்த்தி விடுவார்களோ என்கின்ற கற்பனை, மியர் இமேஜினேஷன், கற்பனை என்ன பண்ணினது, அந்த அரசரை இந்த மக்களை ஒடுக்குவதற்கு தூண்டினது. பல நேரங்களில் சுமூகமான வாழ்க்கை முறைகள், மகிழ்ச்சியாய் அனைவரும் வாழ்கின்ற வாழ்க்கை சில பேருடைய கற்பனையினாலே சிதைவு அடைகிறது. கற்பனையினாலே சிதைவடைகிறது, உண்மையினாலே கிடையவே கிடையாது. கற்பனையினாலேயே சிதைவடைகிறது. அந்த கற்பனையினுடைய மூலம் எதுனா, அவர்களுடைய அதிகாரத்திற்கு அச்சுறுத்தல் வருகும் என்கின்ற எண்ணம். இந்த அதிகாரத்துக்கு அச்சுறுத்தல் வருகின்ற எண்ணம் எதனுடைய வெளிப்பாடுனா, தங்களுடைய இயலாமைகளை உணர்கின்ற தருணம். எப்போ நான் வீக்குன்னு நான் ஃபீல் பண்றேனோ அப்பதான் இன்னொருத்தவங்க எனக்கு என்ன மாறுவாங்க, த்ரெட்டா மாறுவாங்களே தவிர, நான் ஸ்ட்ராங்னு நான் ஃபீல் பண்ற வரைக்கும் இன்னொருத்தவங்க எனக்கு த்ரெட்டாவே மாற முடியாது. பார்வோனுக்கு எபிரேயர்கள் அச்சுறுத்தலாக மாறி போனார்கள். ஏனென்றால் அது பார்வோனுடைய இயலாமை. இதனால என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, ஒரு சுமூகமான நல்லிணக்கமான ஒரு வாழ்க்கையை சிதைக்க ஆரம்பித்தார் அந்த நாட்டில். அது எவ்வளவு பெரிய இமோஷனல் செட்பேக் அந்த ஊர்ல கொடுத்துச்சுன்னு அவர் ஃபீல் பண்ணல. அது வரைக்கும் நல்ல உடன்பிறப்புகளை போல வாழ்ந்தவர்கள் அதிலிருந்து ஒருவரை ஒருவர் பார்க்கிற விதம் மாறி போனது. எதிரிகளை போல பார்க்க ஆரம்பித்தார்கள். அல்லது இன்னும் அவர்கள் மீது அன்பு வைத்தவர்கள், எபிரேயர்கள் மீது அன்பு வைத்தவர்கள், அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுக்க முடியாதவர்களாய் மாறி போனார்கள். ஏங்க நேற்று வரைக்கும் எங்க கூட நல்லா இருந்தவங்களாச்சே, எங்க இன்னைக்கு திடீர்னு அவங்களை இந்த பித்தோம் ராம்சேஸுக்காக அப்படி கஷ்டப்பட்டு கடினமா வேலை வாங்குறீங்களே, அவங்களை சித்திரவதை பண்றீங்களே என்று கூட அவர்களுக்காக ஒரு உரிமை குரல் அவர்களால் என்ன பண்ண முடியல, ஏறெடுக்க முடியவில்லை. அமைதியாய் போனார்கள். தங்களோடு இணக்கமாய் வாழ்ந்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை பார்த்து வாய் அடைத்து நின்றார்கள். அவர்களுக்காக பேசக்கூட அக்கறையை வெளிப்படுத்த முடியாதவர்களாய் மாறி போனார்கள். இட்ஸ் எ இமோஷனல் ட்ராமா. அது ரொம்ப வலி மிகுந்ததுங்க. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவங்க கஷ்டப்படுவதை பார்ப்பது என்பது வலி மிகுந்தது. அதுக்கு ஒன்றும் பேச முடியாம போர்வது அதை காட்டிலும் வலி மிகுந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எகிப்தின் மக்களும். எகிப்திலே இதுவரையிலும் உரிமையாய் வாழ்ந்த மக்களும் அடிமைத்தனத்துக்கு கடந்து போகிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை அவர்கள் உணர ஆரம்பிக்கிறார். அந்த விடுதலை யார் வழியாக வருகிறது? இவர்களுடைய வலியையும் வேதனையும் கூக்குரலையும் கேட்டு செவி கொடுத்து உடன் வாழுகின்றவர்கள் உரிமைக்காக குரல் கொடுக்காத பட்சத்தில் கடவுளே குரல் கொடுப்பதற்காக இறங்குகிற வேளையிலே அந்த விடுதலை என்பது நடைபெறுகிறது. எப்பவுமே கவனிச்சுக்கங்க, நம்மோடு சகமாய் சேர்ந்து வாழுகின்ற மனிதர்களுடைய உரிமையையும் அவருடைய மாண்பையும் நாம் காப்பாற்ற தவறுகிற பொழுது, அந்த பொறுப்பிலிருந்து நாம் விலகுகிற பொழுது கடவுள் களம் இறங்குகிறார். அல்லேலூயா. கடவுள் களம் இறங்குகிறார். நம்மோடு சேர்ந்து வாழுகிறவர்களுடைய மாண்பு குலைக்கப்படுகிற பொழுது கடவுள் களம் இறங்குகிறார். நாம் அமைதியா இருந்தோம்னா, எகிப்தியர்களுடைய அமைதியின் விளைவு கடவுளுடைய களம் இறங்குதல். விடுதலையை அவர்களுக்காக வழங்குகிறார். விடுதலை வழங்கின பிறகு இந்த மக்கள் முதல் செய்கிற காரியம் மகிழ்ச்சியின் ஆரவாரத்திலே ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடல் தான் நமக்கு இன்னைக்கு தியான பொருளாக அமைந்திருக்கிறது. இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாடல் எதை புகழுகிறது என்றால், கடவுளுடைய ஒரு நீதியான முறையை, கடவுளுடைய நீதியான முறையை புகழ்கிறது. எப்படி அவர் தங்களை வதைத்தவர்களை கையாண்டார் என்பதை வெளிப்படுத்துகிறது. எப்படி கையாளுகிறார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக மோசே சொல்லுகிறாரு. போரில் வல்லவர். இந்த பாடல் வழியாக ஒரு இருமையை ஏற்படுத்துகிறார் மோசே. என்ன இருமை அது? ஒரு பக்கம் உலகத்தினுடைய 3/4 பங்கை தங்களுடைய ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிற எகிப்தியர்கள், படைகளின் மீதும் தேர்களின் மீதும் நம்பிக்கை வைத்து ஒட்டுமொத்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பராக்கிரமமான ஒரு பேரரசாக மாறிப்போன எகிப்தியர்கள் ஒரு புறம், மற்றொரு புறம் இவர்களுக்கு எதிராக நின்று தன்னை சார்ந்த தன்னையே நம்பியிருக்கிற வேறு போக்கு இல்லை என்று சொல்லி அவரை நோக்கி அழைத்த எளிமையான பலவீனமான யூதர்கள் ஒரு புறம், அவர்களுக்காக வாதாட நிற்கின்ற கடவுள் ஒரு புறம். இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார். ரெண்டுத்தையும் வைத்து இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், இவர் எப்படி செயல்பட்டார் என்பதை இந்த பாடலிலே அழகாய் மோசே வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுறாரா? கடவுள் எப்படி செஞ்சாரா? இவர்கள் பராக்கிரமமாய் வருகிற பொழுது கடவுள் என்ன பண்ணாரா? அவர்களை தள்ளிவிட்டார். 4வது வசனம் சொல்லுது, பார்வோனின் தேர்களையும் படகளையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல என்ன பண்ண போனாங்க? முழுகி போனார்கள். ஆண்டவர் உம் வழக்கை வலிமை மாண்புற்றது, ஆண்டவர் உமது வழக்கை பகைவரை சிதறடித்தீர். என்ன மாதிரி அழகான உருவகம் பாருங்க. தள்ளி விடுதல், சிதறடித்தல், முழுகச் செய்தல். இப்படிப்பட்ட உருவகங்களை அவர் கடவுளுடைய விடுதலையிலே அவர் பக்கமாய் மேற்கொள்ளப்பட்ட செயல்களாக எடுத்து உரைக்கின்றார். ஆனால் இப்பொழுது மோசே உடனே என்ன பண்றாருன்னா, அவருடைய பகைவர் பக்கம் திரும்புறார். பகைவர் 9வது வசனம், பகைவர் பத்தி என்ன சொல்றார்? எதிர் எகிப்தின் வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் அவர்களை சுத்தி வளைப்பேன். எப்படிப்பட்ட உருவகத்தை கொண்டு வர பாருங்க. சுத்தி வளைப்பேன், வேறு போக்கிடம் இல்லாமல் அவர்களை அகப்படச் செய்வேன். அகப்படுத்தி என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய வாளை உருவி அவர்களை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். 2 அழகான உருவகத்தை கொண்டு வந்து மோசே தன்னுடைய பாடலில் வைக்கிறாரு. கடவுள் தருகிற விடுதலை எப்படி வருகிறதுன்னா, உயிர் சேதம் இல்லாமல், வன்முறை இல்லாமல், அழிக்கும் கருவிகளை கையாளாமல் வருகின்ற ஒரு வாழ்வை குறித்து கடவுள் பக்கமும், சுத்தி வளைத்து போக்கிடம் இல்லாமல் அச்சுறுத்தி வாளை உருவி தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி அவர்களை கொன்று ரத்தம் சிந்த வைக்கின்ற முறை மற்றொரு புறமும் அவர்கள் முன்வைக்கின்றார். இப்படி என்விஷன் பண்றாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் சித்திரவதை அனுபவித்த மக்கள்,
எப்பொழுதுமே எளிமையானவர்கள், பலன் குன்றியவர்கள் ஒரு ஆட்சியை அவர்கள் கற்பனை செய்கிற பொழுது பொதுவா எப்படி செய்வாங்கன்னா, தன்னை யார் துன்புறுத்தி அடக்கி ஆளுகிறார்களோ அவர்களுடைய வழியை வைத்தான் சிந்திப்பார்கள். பராக்கிரமமான பார்வோனின் பட்டயங்களை வைத்துதான் சிந்திப்பார்கள், தேர்களை வைத்துதான் சிந்திப்பார். ஆனால் மோசே இதிலிருந்து வேறுபட்டு எப்படி யோசிக்கிறார்னா, அவர் மிகுந்த ரத்தம் சிந்தாத கருவிகளை, போர் கருவிகளை கையாளாத ஒரு ஆட்சியை குறித்து அவர் தரிசனம் செய்கிறார், இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இஸ்ரவேல் மக்கள் விடுதலை அடைந்து ஒரு நாடாக அவர்கள் நிறுவ பெற்ற பொழுது அவர்கள் மன்னர் ஆட்சிக்கு போகாமல் எதற்கு அவர்கள் சென்றார்கள்? நியாயப்பிரமாணத்தின் கீழ், for the rule of constitution, நியாயப்பிரமாணத்தின் ஆட்சிக்கு அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். நியாயமா அவர் எப்படி பார்த்திருக்கணும்னா, அவர்கள் மொனார்க்கியை தான் எதிர்பார்த்திருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் அவர்கள் சக்சஸ் நினைச்சது எதுனா பார்வோனுடைய ஆட்சியை தான். பார்வோனுடைய பராக்கிரமத்தால் தான் ஒரு நாடு கட்டப்பட முடியும், பராக்கிரமான நாடு கட்டப்பட முடியும் என்று தான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இத்தனை ஆண்டுகள். அதை தான் இங்கு அவர்கள் காட்டியிருக்க வேண்டும். ஆனால் இதிலிருந்து முரண்பட்டு இஸ்ரவேல் மக்கள் என்ன தரிசிக்கிறார்கள்னா, கடவுள் தந்த அரசு ஆணைகளுக்கு, சட்ட திட்டங்களுக்கு அடிபணிந்து நடக்கின்ற ஒரு சட்டத்தின் ஆட்சியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். பொலிட்டிக்கல் ஐடியாஸ், அரசியல் எண்ணங்கள் எப்பொழுதும் பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகின்ற எண்ணங்களாக, யார் வலியவர் என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறதாக மாறுகிறது, உருபெறுகிறது. ஆனால் கடவுளுடைய ஆட்சியோ அனைத்து உயிர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆட்சியாக, மத மக்களாட்சி. குடியாட்சி என்பது, டெமோக்ரசி என்பது டெமோஸ் என்கின்ற மக்கள் என்கின்ற கிரேக்க சொல்லையும், ஆர்கி அப்படிங்கிற ஆளுதல், ரூல் என்கின்ற சொல்லையும் இணைந்து வருகின்ற ஒரு கூட்டு. இந்த கூட்டு சொல்லுடைய அர்த்தம் மக்களாட்சி. அங்கு மக்கள் என்ன பண்ணப்பட வேண்டும்? முதன்மை பெற வேண்டும். மக்களை அழித்து அல்ல, மக்களுடைய வாழ்வை தூக்கி பிடிப்பதில் தான் மக்களாட்சியினுடைய மையம், அதனுடைய சாரம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த அரசியல் எண்ணங்கள் நாடுகளுக்கு இடையே என்ன ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது? ஒரு நாடு மற்ற நாடை அழிக்க வேண்டும், ஒரு மக்கள் மற்றொரு மக்களை அழிக்க வேண்டும், பலத்தை வெளிப்படுத்த வேண்டும், எல்லைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்திலே அவர்கள் சூழ்ச்சி மயமாக்கப்பட்டு சிக்குண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய போதனைகள் எப்படி இருக்கிறதுனா, எல்லா மக்களுக்கான மாண்பையும், எல்லா மக்களுக்கான உரிமையையும், எல்லா மக்களுடைய வாழ்வினுடைய முக்கியத்துவத்தையும் நிறுவுகின்ற ஒரு ஆட்சியாக கடவுளுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. அந்த ஆட்சியை தான் இஸ்ரவேல் மக்கள் இறையாட்சியாக அவர்கள் கையாண்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்கள். பின்னர் வீழ்ச்சி அடைகிறது. சவுல் என்கின்ற ஒரு அரசன் மொனார்க்கிக்குள்ளாக அவர்கள் போகிறார்கள். அதனுடைய வீழ்ச்சி, அதை எப்படி கடந்து போகிறது, எப்படி வெளிப்படுத்த விசேஷம், இதிலிருந்து மாறுபட்ட ஒரு இறையாட்சியை மறுபடியும் நிறுவுவதற்கான முயற்சி எடுக்கிறது என்பதை நாம் திருமறையின் வரலாற்றின் வழியாக, வசனங்கள் வழியாக அறிந்திருக்கிறோம். ஆகவே முதல் விஷயம், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படி என்பது மக்களுடைய உரிமைகளையும் வாழ்வையும் முதன்மைப்படுத்துகின்றதாக அமைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அரசியல் தளங்களிலே இந்த விடுதலை என்பதை புரிந்து கொள்ளுகின்ற நாம், அதே தருணத்திலே சமயத்தின் வழியாகவும் அடிமைத்தனங்கள் நடைபெறுகின்றன. சமயம், பண்பாடு என்கின்ற தளத்திலும் இந்த அடிமைத்தனங்கள் நிகழ்கிறது, கையாளப்படுகிறது. அது எப்படி என்பதை திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 பார்க்கலாம். இங்கு கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பரவலாக மாறுகிறது. எல்லா இடத்திற்கும், யூதேயா என்கின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அது விரிவடைந்து அநேகருக்கு செல்லுகிறது. என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு அனைவருக்கும் சொந்தமான மீட்பு என்பதை ஆண்டவருடைய அறிவுறுத்தலே, போதனையிலே உணர்ந்தவர்கள் அந்த போதனையின் வழியாக அநேகருக்கு கிறிஸ்துவின் மீட்பை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மீட்பின் வழியாக அவர்களை உள்ளே ஈற்றுக்கொள்கிறார்கள். இந்த செயல்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது யூதேயாவிலிருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினர்
அவர்கள் யார் என்பதை இன்டென்ஷனலாவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய ஆக்கியோர் மறைக்கிறார். ஏன்னா அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவமானவர்கள் என்பதை அவர் கருதவில்லை. ஏன்னா அவங்க என்ன முன்மொழிகிறார்கள்? பிரிவினைவாதத்தை முன்மொழிகிறார்கள். ஒரு பண்பாடு, ஒரு சமய புரிதல் மற்றொரு சமய புரிதல் மீது மேலாண்மை காண்பிப்பதை அவர்கள் நிறுவ முயற்சிக்கிறார்கள். ரிலிஜியஸ் சுப்ரிமசி. எங்களுடைய சமய பண்புகள் தான் சரியானது, முறைமைகள் தான் சரியானது என்பதை அவர்கள் நிறுவ முயற்சிக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிரயண மக்களிடத்தில் சென்று, நீங்கள் ஆபிரகாமின் வழியாக, மோசேவின் வழியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முறைமைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும், விருத்த சேதனம் செய்து கொண்டால் ஒழிய நீங்கள் மீட்புக்கு, விடுதலைக்கு பங்காளிகள் ஆக மாட்டீர்கள் என்று அவர்களிடத்திலே போதிக்க துவங்குகிறார்கள். எந்த முறைமைகளை எதிர்த்து இயேசு கிறிஸ்து பேசினாரோ அந்த முறைமைகளே இயேசு கிறிஸ்துடைய இயக்கத்தினுடைய கொள்கைகளாக மாறுகின்ற அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. வெறும் முறைமைகளில் அல்ல, நீங்கள் என்ன வடிகட்டிட்டு தூசியை வடிகட்டி விட்டு ஒட்டகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணில் வச்சுன்னு இருக்கிறீங்க, வடிகட்டி அதை முழுங்குகிறீர்கள். இன்னொருவர் கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்க்கிறீர்கள், ஆனால் உங்கள் கண்ணில் இருக்கின்ற பெரிய மர தூணை பார்ப்பதில்லை என்று சொல்லி சொன்ன போதனைகளை மீறின ஒரு போதனைகள் என்ன பண்ணது? கிறிஸ்துவத்துக்குள்ளாக ஊடுருவ துவங்குகிறது. அப்பொழுது இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்துகிறது. நாங்கள் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும்? இப்பொழுது இங்கிருந்து பவுலும் பர்னபாவும் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த நியமித்தல் என்பதிலே ஒரு மிக அழகான ஒரு டெமோக்ராட்டிக்கல் ஈவென்ட் நடக்கிறது. என்னன்னா, அவர் எல்லாரும் கலந்து ஆலோசனை செய்து, பவுலும் பர்னபாவும் யாருடைய கலந்து ஆலோசனைக்கும் ஈடுபட வேண்டிய அவசியமானவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் தான் பெரும் தலைவர்களாக கிறிஸ்துவத்தை பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களை பவுலையும் பர்னபாவையும் சாதாரணமாக அவர்களே நாங்கள் போகிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று சொல்லி போக வேண்டிய ஒரு நிலை. ஆனால் மாறாக திருமறை என்ன சொல்லுகிறது? அவர் எல்லாரும் அமர்ந்து பேசி பவுலையும் பர்னபாவையும் இந்த நிகழ்வுக்காக போய் பேசும்படியாக நியமித்தார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு டெமோக்ராட்டிக் ஈவென்ட் பாருங்க. அந்த டெமோக்ராட்டிக் ஈவென்ட் தான் இன்னைக்கும் சர்ச்சில் நம்ம கையாளுகிறோம். எல்லாத்தையுமே டெமோக்ராட்டிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். பல நேரங்களில் இதே இந்த முறைமையே பிற குழுவினர்களுக்கு அது என்னவா இருக்குதுன்னா, இதெல்லாம் சிஎஸ்ஹெச்ல ஒரே பிரச்சனை தாங்க என்று வருது. எலெக்ஷன் ஒன்று வந்துட்டாலே அவங்கெல்லாம் என்ன ஆயிடுவாங்க? பிரிஞ்சு சுக்கு சுண்ணா தூள் தூளாக போயிடுவாங்க. அவங்க அதில் தாங்க பெரிய பிசாசே இருக்குது. எங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. பாஸ்டர் யார் சொல்கிறாரோ நாங்கள் என்ன பண்ணிக்குவோம், அவரை ஏற்றுக்கணும், நாங்கள் சைலண்டாக போயிடுவோம். நான் ஊழியம் செய்த அநேக சபையில் கூட சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் உட்காந்து பேசி என்ன பண்ணுறங்க, எலெக்ஷனே இல்லாத மாதிரி பண்ணுங்க. நான் இல்லை அது என் வேலை கிடையாது. எலெக்ஷனே இல்லாமல் நம்மளுடைய சர்ச் செட்டப்பே எதனுடைய அடிப்படையில் இருக்குது? டெமோக்ராட்டிக் பிராக்டிஸினுடைய அடிப்படையில் இருக்குது. மக்கள் தீர்மானிப்பார்கள், மக்கள் முடிவெடுப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து இதில் ஒருவர் பெரிய மேலாண்மை எடுப்பது கிடையாது. எல்லாருடைய பங்களிப்பும் அதில் ஈடுபடுகிறது. அதில் ஒரு சிக்கல்கள் தான் இருக்க செய்யும், அல்லது பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதை மேற்கொண்டு அதை சமாதானமான முறையிலே கடந்து போகுவதற்கான பற்றுறுதி, முதிர்ச்சி தேவை நமக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. என்ன வேணும் நமக்கு? we lack sometimes spiritual maturity in handling things. அதை நாம் திருமறை படித்தோம், கடவுள் மேல பயபக்தியாக இருந்தோம், ஜபத்தின் வழியாகத்தான் அது கிடைக்குமே தவிர சும்மா சாதாரணமாலாம் வந்துடாது. அதை எப்படி கையாளணும், எப்படி தொடர்ந்து நாம் கடந்து போக வேண்டும், அதை அப்படியே முடிச்சுட்டு அடுத்த நாள் எப்படி போகணும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப உட்கார்ந்து பேசி பவுலையும் பர்னபாவையும் நியமித்தார்கள். மக்கள் எல்லாரும் சேர்ந்து, அவர்களே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளவில்லை, எல்லாருடைய பங்களிப்பும். அவர்கள் போய் வாதாடுகிறார்கள், எருசலேமுக்கு சென்று வாதாடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமய முறைமைகளை, வழக்கங்களை மற்றொரு மக்கள் மீது நீங்கள் திணிக்காதீர்கள் என்று அவர்கள் பேசுகிறார்கள்.
விருத்த சேதனத்தினுடைய சுப்ரீமசியை நீங்கள் நிலைநாட்ட முயற்சிக்காதீர்கள். மேலாண்மையை, விருத்த சேதனத்தினுடைய மேலாண்மையை நீங்கள் இன்னொருவர் மீது திணிக்க முற்படாதீர்கள் என்று சொல்லி பேசுகிறார்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், கடவுள் நம்பிக்கை நிமித்தமாக அனைவரையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர்களை தடுப்பதற்கு, முறைமைகளை வைத்து தடுப்பதற்கு, என்னுடைய முறைமை, என்னுடைய நம்பிக்கை பெரிது என்று சொல்லி தடுப்பதற்கு ரொம்ப 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 ரிலவெண்டா இதை நம்ம எது கூட பயன்படுத்தி பார்க்கணும்னா, நம்ம ஒரு ரிலிஜியஸ் நார்மேட்டிவிசத்தோடு சேர்த்து இதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய முறைமைகள் என்கிற அடிப்படைகளில் நாம் எவ்வளவு பேரை, அவர்கள் எல்லாம் கடவுளுடைய மீட்புக்கு தகுதியானவர்கள் இல்லை, இவர்கள் எல்லாம் கடவுள் மீட்க மாட்டார் என்று சொல்லி புறம் தள்ளி விடுகிறோம். மியர் நேம்ஸை கூட நம்ம என்ன பண்ணிக்க முடியல, அதை ரொம்ப ரொம்ப பிராட் மைண்டா ஏற்றுக்க முடியல. இல்லைங்க மாத்தியே ஆகணுங்க உங்களுக்கு பேரை. சாதாரணமா ஒரு காமன் நேம் வச்சுன்னு வருவாங்க, செல்வம் சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு முன்னாடி பீட்டர் செல்வம்னு ஒரு பேரை போட்டாதான் அந்த பேரை நம்ம என்ன பண்ணுவோம், அங்கீகரிப்போம். இல்லைன்னா மீட்பே கிடைக்காதுன்னு சொல்லிடுவோம். சமய முறைமைகள் எவ்வளவு நம்மை இன்னொரு குழுவினரை மீட்பு, கடவுளுடைய அன்பிற்கும் கடவுளுடைய தாராளமான மீட்புக்கும் அவர்கள் பங்காளிகள் இல்லை என்று நிராகரிக்கின்ற துணிவை நமக்கு தந்திருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க. கடவுள் தயாளராய் இருக்கிறார். அதனுடைய தயாளத்தை குறைப்பதற்கு நாம் யார் என்கின்ற தாழ்மை நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். அந்த தாழ்மையை இஸ்ரவேலர்கள் இழந்து போனார்கள். அதனால்தான் பரிசேயருடைய குழுவினர் வந்து எல்லா இடத்திலும் சென்று நீங்க எல்லாரும் விருத்த சேதனம், ஏன்னா விருத்த சேதனம் பெற்றால்தான் இவர்கள் மேலாண்மை பெறுவார்கள். யூதர்களும் பரிசேயர்களும் மேலாண்மை பெறுவார்கள். ஆனால் கடவுளுடைய இறையாட்சியிலே யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதப்பாரர்களுக்குமான மேலாண்மை இல்லை என்பதை மிக அழகாக இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுளுடைய ஆட்சியிலே, கடவுளுடைய இயக்கத்திலே எல்லாரும் சமமானவர்கள். விருத்த சேதனம் பெற்றவரோ பெறாதவரோ, இந்த நிகழ்வுதான் பவுலடிகளாருக்கு ஆழமான மனதை தந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் மிக நேர்த்தியாக அழுத்தமாக ஒரு செய்தியை சொல்வதற்கு அவரை நிர்பந்திக்கிறது. அதுதான் என்னதுன்னா, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவிலே இது போன்ற எந்த விதமான சமயவாதத்தினுடைய அடிப்படை தன்மைகள் இல்லை. அங்கு ஒன்றே ஒன்றுக்கு தான் மேலாண்மை உண்டு. கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கின்ற, சொல்லுங்க, விசுவாசம், அதுக்கு தான் மேலாண்மை, வேற எதுக்குமே கிடையாது. வெங்கடாச்சலபதியாக கூட இருந்துட்டு போலாம். கிறிஸ்துவின் மீது அவர் நம்பிக்கை வைத்தார் என்றால், இந்த ஆலயத்திற்குள்ளாக பழம்பெரும் பாரம்பரியம் மிக்க 8ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களுக்கு முன்பதாக வெங்கடாச்சலபதி ஆண்டவருடைய இறையரசுக்குள்ளாக முதலில் செல்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எதன் அடிப்படையில் அவருக்கு இடம் அங்கு கொடுக்கப்படுகிறது? அவர் மீது வைக்கப்படுகிற விசுவாசத்தின் நிமித்தம். சமய முறைமைகளும் அடிப்படை வாதங்களும் சடங்காச்சாரங்களிலும் கிறிஸ்தவம் மூழ்கிவிடக்கூடாது. சமய அடிப்படைவாத கட்டுகள் அல்லது விடுதலை. மூன்றாவது முடிவாக யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 36 மிக அழகான மற்றொரு வாதத்தை முன்வைக்கிறது. இந்த 2 தலங்களுக்கும் மேலான ஒரு வாதம் அது. இந்த அரசியல் தளம் அங்கு அடிமைத்தனம், சமயத்தலம் அதில் அடிமைத்தனம், இவ்விரண்டிற்கும் மேலான ஒரு தளத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அது சிந்தனைகளிலே, கருத்தியல்களிலே நாம் சிக்குண்டவர்களாய் அடிமைகளாய் மாறி போகின்ற ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறார். ஐடியாலஜிக்கல் பாண்டேஜ். ஐடியாலஜிக்கல் பாண்டேஜ். நான் எது நம்புகிறேனோ அதுதான் சரி, என்னுடைய புரிதல் தான் மேலான புரிதல், என்னுடைய புரிதல் தான் உண்மை.
வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஆனால் நம்முடைய குரல் என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனில் எதை நான் நம்புகிறேனோ, நான் எதை நம்புகிறேனோ அதுதான் வாய்மை என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அதுதான் கொள்கைகள், சித்தாந்தங்கள். இது ரொம்ப முக்கியமானது. யோவான் நற்செய்தி நூலுக்கே உரிய ஒரு சிறப்பு. அனைத்தும் இந்த கொள்கைகள், சித்தாந்தங்கள், கருத்தியல்கள், ஞான இலக்கியத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த யோவானுடைய நற்செய்தி நூல். ஞானம் அதற்கு முக்கியத்துவம். ஆகவேதான் இந்த விஷயத்தை யோவான் கையாளுகிறார். என்ன கையாளுகிறாரு? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை உங்கள் சித்தாந்தமாக எண்ணுகிறீர்களோ அதுதான் சரி என்று எண்ணுகிறீர்கள், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏன்னா பல நேரங்கள்ல பிசிக்கல் பாண்டேஜோட ஸ்ட்ராங்கா இருக்கிற பாண்டேஜ் எதுனா ஐடியாலஜிக்கல் பாண்டேஜ். நான் ஆண் என்பதனாலே எல்லாரும் எனக்கு கீழானவர்கள் தான், மற்றொரு இனம் எனக்கு கீழான இனம் தான், பாலினம். ஏன்னா ஆண் தான் முதலில் படைக்கப்பட்டார், ஆணுக்கு உதவியாகத்தான் பெண் படைக்கப்பட்டார். கம்பேனியன், ஹெல்பர், அதான் பைபிள் சொல்லுது. இந்த சித்தாந்தம். இரண்டாவது, ஆண் பாவத்தில் விழுந்ததுக்கு ஆண் அல்ல பெண் தான் காரணம் என்று திருமறை சொல்லுகிறது. அதனால ஒரு பெரிய புரட்சியாளர், கிறிஸ்தவ வரலாற்றிலே பெரிய புரட்சியாளர், சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் என்று சொன்ன நபர்கள் கூட என்ன நினைத்தார்கள் என்றால், பெண்கள் என்பவர்கள் பாவத்தினுடைய வாய்க்கால் என்று நினைத்தார்கள். பாவத்தினுடைய வாய்க்கால் என்று நினைத்தார்கள். ஜாதிய சித்தாந்தங்கள். இந்த ஜாதியிலே நான் பிறந்ததனாலே நான் தான் பெரியவன் என்கின்ற எண்ணம். எல்லாம் இந்த இந்திய தேசத்தில் பிறந்த எல்லாருமே இந்த குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு அடிமைகள் தான். அவர்களுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நாங்கள் தான் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். ஆட்சி பொறுப்பிலே இருந்து, மூளையாக இருந்து எல்லாத்தையும் வடிவமைக்கக்கூடியவர்கள் நாங்கள் மட்டும்தான். இந்த இனக்குழு, இந்த சாதிய குழுவில் இருந்தால் நாங்கள் வர வேண்டும் என்கிற தீர்மானிக்கின்ற போங்கு இன்னும் இந்தியாவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால அடுத்த குழு அவங்களுடைய மேலாண்மையை நிறுவ நினைக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு அடுத்தது நாங்க தான், அவங்களுக்கு அடுத்தது நாங்கள் தான், அவங்க அடுத்தது நாங்க தான். அம்பேத்கர் சொல்லுகிறார், ஜாதியம் கொடுக்கின்ற பெரிய வாக்குறுதி என்னவென்றால், உனக்கு கீழாக எப்பொழுதும் ஒருவர் இருக்கிறார் என்கிற வாக்குறுதி. நம்மளுடைய சமகாலத்திலே நாம் எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஞானி அம்பேத்கர் அவர்கள். அவர் சொல்லுகிறார், உனக்கு கீழாக எப்பொழுதும் ஒருவர் இருக்கிறார் என்கிற வாக்குறுதியை ஜாதியம் தருகிறது. அது இல்லைன்னா நம்ம கீழே ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றத நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. எப்ப நீ எனக்கு கீழே தான்ப்பா, நாம கீழேன்னு ஒருத்தர் சொல்றோமே, அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு நீ கீழேன்னு சொல்லி இருப்பார் ஒரு குழுவை. நாம் யாரை இந்த தேசத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள், நீ எனக்கு கீழே என்று சொல்லி மற்றொரு இனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரே இனத்துக்குள்ளாக வந்து விடுகிறது. கடைசியா இதான் மூணாவது இனம். அந்த மூணாவது இனம் கூட என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரிவினர் எனக்கு கீழானவர்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுலயே இந்த பிரிவு எனக்கு கீழானவர்கள் என்று சொல்லுகிறது. இப்படியே எல்லையற்ற நிலையிலே நாம் ஒருவரை எனக்கு கீழ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய அவமானமான ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சக மனிதரை எனக்கு கீழாக இருக்கிறவர், எனக்கு நிகரான தகுதி உனக்கு இல்லை என்று நாம் நிறுவுவதிலே ஒரு ஜாதியம் என்கின்ற ஒரு சித்தாந்தம் நமக்கு அந்த உரிமையை தருகிறது என்றால், அப்படிப்பட்ட உரிமை எவ்வளவு கேவலமானது என்று பாருங்கள். ஆனால் நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். பல நூற்றாண்டுகள், 2000-3000 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம், இதுதான் சரியான ஒரு நிர்வாக முறை என்று. ஆண் பெண் பாலின சித்தாந்தங்கள், ஜாதிய சித்தாந்தங்கள், பணம் படைத்தவர் பணம் படைக்காதவர் என்கின்றவர்களே ஒரு சித்தாந்தங்கள். இப்படி பல சித்தாந்தங்கள் நம்மை சரி தவறு என்பதை தீர்மானிக்க
நமக்கு வழிகாட்டிகளாக அமைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை தான் யூத மக்கள் எடுத்துக்கொண்டு வாதாடினார்கள். நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆகவே நாங்கள் யாருக்கும் என்ன கிடையாது, அடிமைகள் கிடையாது. ரோம பேரரசு தான் ஆட்சி செய்த இடத்திலே எல்லாரையும் தனக்கு கீழானவர்களாக அடக்கி ஆண்டது. ஆனால் ஒருவர், இப்படி ஒரு குழு தங்களை யாருக்கும் அடிமைகள் இல்லை என்று சொல்லிக் கொண்டது. ஆகவே என்ன பண்ணாங்கன்னா, நீங்க மட்டும் ஃப்ரீயா இருங்க அப்படின்னு யூதர்களுக்கு மட்டும் சலுகையை தந்தது. யூதர்களுக்கு மட்டும் சலுகையை தந்தது. என்ன சலுகைனா, அவர்கள் ரோம பேரரசரை சீசரை வழிபட தேவையில்லை. ரோம ஆட்சி நடக்கின்ற இடத்திலே ரோம பேரரசரை யாவரும் வணங்க வேண்டும், அவருக்கு பலி செலுத்த வேண்டும் அந்த சிலைக்கு. ஆனால் இவர்கள் செலுத்த தேவையில்லை. இவர்கள் தங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு தலத்தை வைத்து ஓய்வு நாளிலே அங்கு சென்று வழிபடலாம், எருசலேம் தேவாலயத்திலே. அதை அவர்கள் தடை செய்யவில்லை. தூய்மை சடங்குகளை அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆகவே தூய்மை சடங்குக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சலுகைகள் தடைப்பட்டது. அதை அவர்கள் தடை செய்யவில்லை. எருசலேம் தேவாலயத்திலே சீசருடைய படத்தை பொறிக்கப்பட்ட நாணயத்தை காணிக்கையாய் படைக்க முடியாது. ஷேக்கேல் என்கின்ற நாணயத்தை தான் காணிக்கையாக படைக்க முடியும். அதை அவர்கள் தடை செய்யவில்லை. இப்படி பல சலுகைகளை தந்து, ஆனாலும் அவர்களை ரோம பேரரசு அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்தது. இதை உணராதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவரிடத்தில் சொன்னார், நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். அவர் குறிப்பிட்டது வெறும் ரோம பேரரசனுடைய அடிமைத்தனத்தை மட்டுமல்ல, பாவம் என்கின்ற சித்தாந்தத்திற்கு அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று அவரை கட்டுப்படுத்துகிறது என்றால் பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். உரிமையான ஒருவரே உண்டு, அவர் உங்களை விடுதலை செய்யாத ஒழிய உங்களால் விடுதலை அடைய முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உரிமையானவர் யாருன்னா, அந்த வீட்டினுடைய மகன் மட்டுமே உரிமையானவர். அவர் விடுதலை செய்தால் ஒழிய அந்த வீட்டில் இருக்கிற யாவரும் விடுதலை அடைய மாட்டார்கள். நாம் இதை உணர்வது இல்லை. பல நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சரி என்று நினைக்கிறோம். இஸ்லாத்திலே மிக அழகான ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, யார் சொல்றதும் சரியில்லை. நம்ம பைபிள் இருக்குது, நம்ம அதை கையாளுவது கிடையாது. யார் சொல்றதும் சரி கிடையாது. சரி என்பது ஒருவர் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். அது யாருன்னா, மெசியா என்கிறவர் கடைசி நாளிலே வருவார். அவர்தான் உண்மையை வெளிப்படுத்துவார். அதுதான் உண்மை. அதுவரையில நம்ம என்ன சொன்னாலும் அதெல்லாம் என்ன கிடையாது, உண்மை கிடையாது. உண்மை என்பது அவர் வெளிப்படுத்துவதுதான் உண்மை என்று அவர்கள் இன்றளவும் நம்புகிறார்கள். அவர்கள் திருமறை அதை அவர்கள் போதிக்கிறது. நம்முடைய திருமறையும் போதிக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் தந்தையிடத்தில் வர முடியாது. நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். அந்த அவரே சத்தியம் என்பதை உணராதவர்களாக நாம் எல்லாரும் ஒரு கருத்துக்களை பிடித்துக் கொண்டு அதுதான் சத்தியம் என்று சொல்லி வாதாடுகிறோமே, இந்த புரிதலுக்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து மிக அழகாக யூதர்களுக்கு இந்த பகுதியில் வெளிப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் சத்தியத்தினுடைய அடிப்படை ஆதாரமான ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே தான் நீங்கள் விடுதலை செய்யப்பட முடியும். அது வரையிலும் நீங்கள் விடுதலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், நான் நினைத்ததுதான் சத்தியம், என்னுடைய புரிதல் தான் சரி, நான் எடுக்கிற முடிவுகள் தான் சரியான முடிவு என்கின்ற அந்த ஒருமை கருத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். The singularity of our own judgmentalisms, the singularity of the belief systems, the singularity of the confidence that we have in our own understanding of truth, what it is. அதிலிருந்து நாம் வெளிப்பட்டால் ஒழிய, விடுதலை அடைந்தால் ஒழிய நாம் இந்த புரிதலுக்கு கடந்து போகவே முடியாது. நாம் கடந்து போக வேண்டும் என்றால், நான் எடுக்கிற முடிவுகள் தவறாய் இருக்கலாம், என்னிடத்து எதிரிலே பேசுகிறவருடைய வாதம் சரியானதா இருக்கலாம் என்கின்ற சாத்திய கூறுகளை வைத்து நாம் ஒருவரிடத்திலே உறவாட வேண்டும். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் நம்மளுடைய பாரம்பரியத்தில். அப்படிப்பட்ட தன்மைகள் நம்மை அடிமையாகவே மாற்றி போடும். இயேசு கிறிஸ்து இந்த பிடிவாதத்தில் இருந்த யூதர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறார். சத்தியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது என்னுடைய போதனைகளிலே உண்டு. என்னுடைய போதனைகளில் நம்புகிற வரையிலும் நீங்கள் என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி, ஐடியாலஜிக்கல் பாண்டேஜ், ஃப்ரீடம் ஃப்ரம் ஐடியாலஜிக்கல் பாண்டேஜ். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 3 குறுந்தலைப்பு வழியாக இதனுடைய
செம்பொருளை தியானிக்கிறோம். டெமோக்ரஸி ரூட்டட் இன் ஜஸ்டிஸ் கைடட் பை ஃபெய்த். ஆண்டவருடைய விடுதலை ஆளுமையையும் கொண்டாடுகின்ற நாம் இன்றைய நாளிலே இந்த தேசத்தினுடைய குடியுரிமை நாளை கொண்டாடி அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்முடைய கடவுளுடைய திருவார்த்தையின் வழியாக வருகின்ற இந்த இறையாளுகையினுடைய தன்மைகளையும் அதனுடைய கோட்பாடுகளையும் நாம் புரிந்து கொள்ள திருமறை நம்மை அழைக்கிறது. அரசியல் தளங்களிலே விடுதலை உணர்வையும் புரிதலையும் பெற்றுக்கொள்ள, சமய அடிப்படைவாதங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, கருத்தியல் வாதங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை இந்த வார்த்தையின் வழியாக அழைக்கிறார். ஆண்டவருடைய நிறைவான அருளை பெற்று மனிதருடைய மாண்பையும், மனித குடியாட்சியிலே மனிதருடைய மாண்பையும், மனிதருடைய வாழ்வினுடைய மேன்மையும் உணர்ந்தவர்களாய் ஒருவரோடு ஒருவர் நாம் உறவாடுவோம். கடவுளுடைய இறையாட்சியை உயர்த்தி பிடிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.